இந்த வீடியோவில் நாம் எந்த மேட்சோட ப்ரிவியூ பார்க்க போகிறோம்னா இந்தியா vs இங்கிலாந்து செமிஃபைனல் மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இது நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு வான்கடே ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. நான் இந்தியன் டீம் பற்றி பேசுறதுக்கு முன்னால் இங்கிலாந்து டீம் பற்றி பேசி ஆகணும். இங்கிலாந்து டீமோட ஜர்னி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வேர்ல்டு கப்பில், இந்த T20 வேர்ல்டு கப்பில் அவங்க குரூப் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு வெளியேற வேண்டிய டீமு. பார்த்தீங்கன்னா அசோசியேட் நேஷன் மாதிரி இருந்த நேபாள் டீம் கிட்டே அவங்க வந்துட்டு தோக்குற மாதிரி இருந்தாங்க. தட்டு தடுமாறி தான் அவங்க சூப்பர் 8க்கு வந்தாங்க. சூப்பர் 8ல் அவங்க முதல் மேட்ச் பாகிஸ்தான் மேலே விளையாடினாங்க. அதுலேயும் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் வந்துட்டு ஹாரி ப்ரூக் செஞ்சுரி போட்டு அந்த மேட்சை காப்பாற்றிட்டாரு. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து மேட்ச்சில் அவங்க தோக்க வேண்டிய மேட்ச்சு, ஆனால் வில் ஜாக்ஸ் வின் பண்ணி தந்தார். நம்ம இந்த அப்புறமா இவங்க ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை டு செமிஃபைனல். இந்த டீம் கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குதுன்னா, இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க இந்த டீமு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து டீமில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். அதுக்கப்புறமா வந்துட்டு வில் ஜாக்ஸும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவர் 4 பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஜாக்கப் பெத்தலும் ஒரு ரெக்கக்னைஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். ஆனால் இங்கிலாந்து டீமில் வந்துட்டு அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவாக விளையாடல இந்த டோர்னமெண்ட்டில். ஏன்னா அவங்க ஸ்ரீலங்காவில் விளையாடினாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபின் சால்ட்டு, ஜாஸ் பட்லர் எல்லாம் ஐபிஎல் எவ்வளோ நல்லா விளையாடுவாங்க. அவங்க ஒரு நல்ல ஓப்பனிங் பிளேயர். ஆனாலும் அவங்கள வந்துட்டு அவங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்க. இந்த வான்கடே ஸ்டேடியமில் அவங்க வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்குமே நல்லா விளையாடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஜாஸ் பட்லரோட ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து டீமில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஐபிஎல் விளையாடி இருக்காங்க. அதனால நான் சொல்கிறேன், இந்த மேட்ச் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்க போகுது. இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலர் லெவல் தான். லாஸ்ட் மேட்ச் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் மேலே என்ன விளையாடணும் அதே மாதிரி தான் ஓப்பனிங் பேரும் இருக்க போகுது. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஓப்பனிங் பேரை விட நான் இங்கிலாந்து ஓப்பனிங் பேரை கொஞ்சம் ரேட் நிறைய பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் கேட்கலாம், என்னடா இவங்க வந்துட்டு சரியாகவே விளையாடல, ஃபின் சால்ட்டு, ஜாஸ் பட்லரு எந்த டோர்னமெண்ட்லையுமே, இந்த T20 வேர்ல்டு கப்பில் எந்த மேட்சஸ்லையுமே. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்தியன் கண்டிஷன்ஸில் நல்லா விளையாடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியன் டீமில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. எந்த டீம் வந்து டாஸ் வின் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு சேசிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு செகண்ட் பவுலிங்க்கு கஷ்டம் ஆகும், டியூ இருக்கும் வான்கடே ஸ்டேடியமில். இது ஒரு பேட்டிங் பேரடைஸ் மேட்சாக தான் இருக்கும். பேட்டிங்க்கு நல்லா இருக்கும். 2 டீம்லேயும் வந்துட்டு பேட்ஸ்மேன்ஸ் நல்லாவே இருக்காங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இதில் என்ன கோஇன்சிடென்ஸ் பார்த்தீங்கன்னா 2022ல் இங்கிலாந்து மேலே நம்ம தோத்தோம். அந்த வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல் நம்ம தோத்தோம். இங்கிலாந்து ஃபைனல் போய் வின் பண்ணிட்டு வந்தாங்க. 2024ல் நாம் இங்கிலாந்து மேலே செமிஃபைனலில் ஜெயிச்சோம். நாம் அந்த வேர்ல்டு கப்பில் ஃபைனல் போய் வின் பண்ணிட்டு வந்தோம். அப்போனா நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஃபைனல் வின் பண்ண போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கோஇன்சிடென்ஸ் தான் இது. நிஜமாகவும் இருக்கலாம், இது பொய்யாகவும் இருக்கலாம். உங்களோட கமெண்ட் சொல்லுங்க, யார் வின் பண்ணுவாங்க நாளைக்கு, இந்தியாவா இங்கிலாண்டா? நான் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு 55% கொடுப்பேன், இங்கிலாந்துக்கு 45%